ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதனா படம் படிக்கிறது? நீங்க தானே சார் எடுக்க சொன்னீங்க. அது கெட்டப்படா, இது மொட்டப்பூ. நீங்க எங்க போறீங்க? ஆணி கொடுங்க. ஆணியா புடுங்க வேணாம், வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நம்ம ஃப்ரெண்டோட வந்து பிறந்தநாள் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 8 அந்த அன்றைக்கி தான் அவனுக்கு பிறந்தநாள் வருது. அவன் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். பட் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டை வர வச்சிடலாங்களா? வாடா நவீன வா, போதும் போதும் வா, கேமரா பின்னாடி போதும், முன்னாடி வா. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. ஸ்கூல் டைம்லேருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதாவது 6வது படிக்கிறதுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்டு தான், இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கான். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா விஆர்ன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பான். என்கிட்ட சொல்லியிருக்கான் ஆல்ரெடி நிறைய டைம், இந்த மாதிரி விஆர்எல் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். என்னென்னா அது அவங்ககிட்ட கொடுக்குறப்ப எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருனா இருந்தாலும் இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்த சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அவனோட சர்ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுறான்ட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? 1 hour later. பார்த்தீங்கன்னா கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், குண்டா நிற்கிறான். எங்கள் நவீன் இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் இருட்டிலே வாழ்கிறவங்களாம் கிடையாது, வெளிச்சம் இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்கு வேறு போனோம். வண்டியை இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நான் வந்து பாருங்கள் இருட்டில் ஒன்றுமே தெரியல, மொட்டை மண்டிக்கு அதுவும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி லாக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது? சரிங்க, போயிட்டு அவன் வீட்டுக்கிட்ட போயிட்டு அவனுக்கு கால் பண்ணுவோம். A few moments later. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே விஷ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நவீன் தான் கூப்பிட போகிறான். பத்து காலில் விஷ் பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஐஃபோன் எடுத்துருமோன்னு தெரில. என்ன தூங்குற மாதிரி சீனா போடுவாங்க. என்ன தூங்குற மாதிரி சீனா போடுவாங்க. இவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்தா. ஹலோ மாப்பிள்ள, மாப்பிள்ள அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள. மாப்பிள்ள தூங்குன மாதிரி சீன் போடுறீங்க பார்த்தியா? தூங்குன மாதிரி சீன் போடுறீங்க பார்த்தீங்களா? எப்படித்தானே, எனக்கு தெரியாத மாப்பிள்ள. எப்படித்தானே, சரி சரி தூங்கு. ஓகேடா. ஓகே வர மயிறு. ப்ரோ ஜாலி பண்ணுறீங்க ப்ரோ. நாளைக்கு எங்கே ப்ரோ? சரி ப்ரோ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. நீங்கள் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி கூப்பிடுங்க ப்ரோ. ம் 4 நிமிஷம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா சப்பி? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா சப்பி. என்னடா சப்பி ஜாலி பண்ணிட்டு இருக்க நீ தான். சரி 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 தூங்கு. சரி காலைல கூப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ திருப்பி இன்னொரு டைம் கூப்பிட்டு வாடா நாயே கேக் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போகிறோம். கேக் ஹலோ சப்பி. ஹலோ வெளியே வாடா சப்பி. A few moments later. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதனா படம் படிக்கிறது? நீங்க தானே சார் எடுக்க சொன்னீங்க. அது கெட்டப்படா, இது மொட்டப்பூ.
ஒரு துணிமணி இருந்தா எடுத்து போடுங்கடா. ரொம்ப கன்றாவியா இருக்குடா எனக்கு. ஏய், அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டார். சாப்பிட்டு நட்பு ஏதோ எங்களால் முடிஞ்சது. இந்த இது எண்ணி விட்றா. இந்த இதை வச்சுட்டு யாருக்கு தம்மணிக்கிற பழக்கம் இல்லை. அதனால வத்திப்பட்டி எங்கேயும் வாங்க முடியல. கேக் வெட்டுமாப்ல முடிஞ்சா சும்மா ஊதிக்கோ. சும்மா ஊதி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு சப்பி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊட்டி விடு. வேலை வாங்கிக்கிறேன். இது அப்புறம் டிக்கி ஓப்பன் பண்ணுங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. வா வா வா, அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அதான் நான் கேட்குறேன். ஆமாண்டா, டிக்கி ஓப்பன் ஓப்பன் பண்ணுறா. எப்படி அதை ஓப்பன் பண்ண? அதை எப்படா அடிக்கிறது? சரி, அவன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் விடு. கிஃப்ட் ஏன்டா கிஃப்ட் ஓபன் பண்றான்னு சொல்லிட்டு 50 மாசம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க நீங்க கேட்ட விஆர் வாங்கிட்டீங்களா? டேய் பைத்தியம், என்னது எதுக்கு சொல்றான்? வந்து பிரிக்கணும் தானே சொல்லி. அவன் கண்டுபிடிச்சிருவான்டா. கண்டுபிடிக்கணும், அவன் பிரிச்சதுக்கு அப்புறம் தான்டா சர்ப்ரைஸ். என்னடா நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கிஃப்ட் கொடுத்தாச்சுங்க அவனுக்கு, சப்பிக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல 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 சொல்லு. என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கேக் வெட்டிருக்கானுங்க. அதான் இதுவும் கொடுத்துருக்கான். எது கொடுத்துருக்கான்? யாரா எதிர்பார்த்தேன். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வேணும்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.